வந்து இது OP40 பார்ட். ஓகே. ஓகேவா? இது வந்து புதுசாக ஒன்று எடுத்துருக்காங்க நியூஸ் எடுத்துக்கிட்டு OP30. OP30ல் வந்து என்னென்ன வரும்? OP30 டபுள் டேப் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே. பார்த்துட்டு இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். OP30 எதில் போய் காப்பி வந்தீங்க? எடிட்லையா? எடிட்டில் போய்ட்டு காப்பி லினியர் இருக்குல்ல, இந்த சைடில் தள்ளி வைக்கிறதுக்கா? எது 30 எது 40 தெரியுது? சைடில் இல்லை, நீ அப்படியே கூட வச்சுக்கோ. கிளிக் பண்ணிட்டு இண்டியன் மவுஸ் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் மாறும். இங்கே வந்து XYZ டேட்டா நெக்ஸ்ட்டு 000 வரும். வேணா மூவ் பண்ணிக்கோ, வேணா நீ அப்படியே ஓகே கொடுத்துக்க வேண்டியதான். அதே இடத்துல இருக்கணும். ஓகே, OP40 வந்துச்சா? இப்போ இதில் இந்த ஆப்ரேஷனில் வந்து என்னென்னா இந்த ஹோல்ஸ்லாம் இருக்காது. கரெக்டாக ஹோல்ஸ் ரிமூவ் பண்ணுறது தெரியுங்களா? இதெல்லாம் ட்ரிம் தான் பண்ண போகிறாங்க லாஸ்ட்டில். ஆமாம், எக்ஸஸாக வச்சுருவாங்க. இது ஒரு ஆப்ரேஷன் இல்லை. வரலன்னா அது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றா எது ஏதேதோ வருதோ அது மட்டும் அப்படியே போட்டுருக்கீங்க. ரீச்சா இது ஏன் வரலன்னு பார்க்கலாம். அது வரலன்னா விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சர்ப்ரைஸில் கட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து இப்போ சர்ப்ரைஸ் மாற்றத்துக்கு இதில் வந்து டை ஸ்கின் இருக்குதுல்ல, டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். டாப் எல்லாம் பாட்டம் எதை ஒன்றா எடுத்துக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். டாப் எடுத்து இது நீங்கள் போட்டதுன்றீங்களா? இது நீங்கள் கட் எடுத்தீங்களா? பாட்டில் இல்லை, அதே கட் எடுத்தீங்க. ஃபைனல் பாட்டு இருக்கா இது? இதுலேயே இருக்குண்ணா. நீங்கள் உள்ள வந்துங்க. சாரியா இன்னைக்கு 2024 இதுவா? நியூஸ் போட பாட்டு இந்த அப்படியே ஓரியன்டேஷன் எப்படின்னாங்க எங்கெங்கேயோ இருக்குல்ல, பாட்டு வேறு மாதிரி இருக்குது. அது வந்து அந்த பாட்டு வந்து இது SP3 இருக்குது. இவர் போட்டதில்ல. 2 ப்ராஜெக்ட் வந்துருக்குல்ல, SP3 இருக்குது, இது QX இருக்குது. இதுவுமே வரல. இதை கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்கின்னு மட்டும் தான் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் எடுத்தேன் நான் அந்த பிளாங்க் அண்ட் பெயிண்ட் வச்சு. சரி ஸ்டேஜுக்குள்ளே எடுத்து வர மாட்டேது, ஒரு சில டச் ஆக மாட்டேது. விட்டேன். பாட்டு நான் அது பண்ணுறேன். அது இந்த பாட்டை பண்ணுறது வச்சு இது இப்போ இந்த பாட்டு பண்ணிக்கலாம். சரி, அதான் இல்லை இதில் போனீங்கன்னா ஒரிஜினல் பாட்டே இருக்கும். கஸ்டமர் மட்டும் பாட்டு ஸ்டெப்பாக தான் மாற்றி வச்சுருப்பான் சார். கஸ்டமர் ட்ராயிங் கொடுத்தாங்கன்னா அதில் எதுவும் மாற்றாத. ஆமாம், அது 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் எதுவும் கஸ்டமர் ட்ராயிங். சப்போஸ் நம்ம எதாவது ஈஸியாக நான் அவனை மேட்ச் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்குது. இப்படி எப்படின்னா இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம ஓரியன்டேஷன் செட் பண்ணிடுறோம். ஆனால் அது சென்டராக வந்து எடுத்துக்க மாட்டேது, ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். அதான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஷீட்டாக தான் இருக்குது. ஆமாம், இது பாட்டே ஷீட்டாக தான் இருக்குது. இது திக்னஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. நானே வந்துன்னா
நெட்டு ஃபுல்லாக அங்கே டச் ஆகிடுதுல்ல, கீழே தான் திக்னஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சி அப்படி பண்ணியிருக்கு. பார்த்து சீட்டை கொடுத்தானா அது சர்ஃபேஸ் எந்த பக்கம் வருதுன்னு செக் பண்ணணும். மோஸ்ட்லி அவன் டாப் சர்ஃபேஸ் தான் கொடுப்பான். இது நம்ம பழைய பாட்டு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து ஃபுல்லாக வெல்டிங் அடிக்கிறாங்கல்ல, அந்த இதுக்காக இருந்தது. ஃபுல்லாக பட்டிங், அந்த பாட்டோட சர்ஃபேஸுக்கு பட்டிங் இருந்தது. இதில் வந்து சர்ஃபேஸில் பாட்டோட சர்ஃபேஸுக்கு வந்து பட்டிங் இருந்தது. சரி, அப்போ திக்னஸ் வந்து மேலே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். அப்படி தான் போட்டிருக்கு, போட்ட டிசைனுமே. ஏன் டவுட்னா மட்டும் அப்படியே சொன்னான் முன்னாடியே, சர்ஃபேஸாக இருக்குது சார், திக்னஸ் எந்த பக்கம் ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. திக்னஸ் இந்த பக்கம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நெட் இது ஸ்டட் இந்த பக்கம் வச்சுருக்காங்களா, அதான் மேலே தான் ஆட் பண்ண பாருங்க. அதான் சொல்லி ஆப்போசிட்டாக வரும். ஒன்றும் பாயிண்ட் 7 அதுதான் நம்ம இது பண்ணல. இந்த வரைக்கும் போகணும். திக்னஸ் 0.7. திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஷெல்லு கொடுத்துட்டு ஏழு மேலே தான் வரணும். மேலே தள்ளிட்டு யூஸ்லெஸ் பை டைரக்ஷனா யூஸ் ஜாமெட்ரிக்காகவா? ஜாமெட்ரிக்காக. சரி, ஓகே. பின்ன ஜாமெட்ரிக்காக இருப்பான். எக்ஸு நம்ம வேறு பேர் வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்போ அதை எப்படி எடிட் பண்ணுறது? ரிமூவ் ஜாமெட்ரி கிட்ட போய் ஹைட்டு தான் பண்ணணும். ரிமூவ் ஜாமெட்ரி கிட்ட போகாது. ஓகேவா? ட்ராயிங் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வோல்ட் டாலரன்ஸ்லாம் மாற்றணும். ட்ராயிங்கில் வோல்ட் டாலரன்ஸ் எவ்வளோ வைக்கலாம்? ப்ளஸ் மைனஸ் வோல்ட் சைஸு 0.2, ப்ளஸில் 0.2, மைனஸில் 0. டாலரன்ஸ் ஆஃப் ஹோல் லொக்கேஷன் பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 0.2 கொடுத்துக்கலாம். ப்ளஸ் டாலரன்ஸ் 0.2. இது வோல்ட் டாலரன்ஸ் வந்து ப்ளஸில் 0.2 கொடுத்துக்கலாம். அப்போ இருக்கிற வோல்ட்லாம் வந்து 0.2 ப்ளஸ் பண்ணிடணும். ஓ, பாட்டிலே பண்ணிடலாமாண்ணா? அப்படியே போட்டு நம்ம இல்லைன்னா கிளியரன்ஸ் டூல் போடும்போது ஃபஸ்ட்லேயே பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படி பிரச்சனை கிடையாது. நீ பண்ணாடி வேலை செய்யலாம். ட்ராயிங் மாஸ்டர் வச்சுட்டு இல்லை நீ ஒன்றுத்துக்கும் போய் பார்க்குறேன் பார்த்து நேரம் சரோட்டாவல்னா ரோல் சைஸ் பார்க்குது. இந்த மாதிரி ஆர்க் போடணும். 3 பாயிண்ட் சர்க்கிள் மாதிரியா? ஆர்க்கை போட்டு பாயிண்ட் எடுத்துக்கணும்.
இது எதுக்கு நான் இங்கே சார் ரெஃபரன்ஸ் சார் ஓப்பன் நார்த் ஓப்பன் ஓப்பன் கம்பெனிலாம் 1.5 வச்சா போதுங்களா? அதுக்கு ஆயிடுச்சா? அதுக்கும் ஆகிட்டுருமா அந்த டேயா? அதுவும் ஆகிட்டு ஹோல்ஸ் மாற்றியாச்சு. இது வந்து இதில் 4 ஆப்ரேஷன் தானே? ஆமாம் 3 அதே மாதிரி. உங்கள் சிஸ்டர் எல்லாம் ஐஸ் ஆகுதுண்ணா? ஐஸ் ஒன்று விட்டான் எவ்வளோ ரேம் தான் மேட்ரு 16 GB. நீங்கள் இருக்கும்போது போட்டதா? இது மட்டும் தான் மாற்றிருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்தாங்க. எவ்வளோ போட்டுருக்காங்க கிராஃபிக்ஸ்? 2 GB-யா? 2 GB தான் இருக்குது. அதிகமாக வேணும். அது 6 GB இருக்குது. ஃபோர் ஜிபி இந்த மாதிரி இருந்துச்சா கிராஃபிக்ஸ் கார்டு? அது பேசிக்கே 8 GB போட்டால் நல்லாயிருக்கும். இது பிளாங்க் தானே? ட்ரிம்லாம் கிடையாதுல்ல? இது மட்டும் தான். இது ட்ரிம்மா? ஃபுல் அவுட்டர் ட்ரிம். ஆமாம். அது செலக்ட் பண்ணுறது அது. ட்ரிம்மிங்கும் லாஸ்ட்டில் அப்படியே ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தானே? பேசிங்க ட்ரிம்மிங். லாங்குக்கு 2 ஃபார்மு லாஸ்ட்டில் ட்ரிம் அண்ட் பியர்ஸா? ஆமாம். ட்ரிம்மிங் அவ்வளோ இந்த ஸ்டைலில் கொடுத்துருவேன். அவ்வளோதான் பார்க்கலாம். அவ்வளோ நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்.
தான் இருக்குது வாங்குறது. ஆனால் அந்த ஷீட்டாக இருக்குல்ல அந்த கேப் அது ஃபில் பண்ண முடியுமாண்ணா? இது இப்போது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்களா லைட்டாக அந்த ஒரு ஷீட் லைட்டாக கேப் தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமா? பண்ணலாம். தெரிச்சு ரீஸ்டேக் தானே? இது ரீஸ்டேக்கா? OP30 ஆமாம். ஆமாம். ஆனால் அதில் தான் மெயின் ஃபார்மிங் ஆகும். ப்ரீ ஃபார்மிங் மட்டும் 20 ஆகிடும். இந்த 80 இதெல்லாம் அதில் மெயின் ஃபார்மிங் தான். மெயின் ஃபார்மிங் ரீஸ்டேக் எல்லாம் அதுலேயே வரும். இந்த மட்டும் ரீஸ்டேக் பண்ணுறோம். அப்படி வரும். இப்போ இந்த ரேடியேஷன் இதுக்காக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் போட்டது ஓகே தான். ஃபைனல் ஃபார்மிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எம்போஸ் இந்த இதெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். ஆமாம். இதில் வந்து நான் ஆகுனா இது வந்து அப்படியே பாதியாக போகும். பாதி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரேடியஸில் பாதி எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஆமாம், அப்படியே பாதி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை விட்டு இந்த ஸ்ட்ரெயிட் பிளேன் இருக்குல்ல இந்த ஃபேஸு, அந்த ஃபேஸுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இதில் பார்ட்டி பார்க்கும்போது இது வந்து கீழே போகிறாங்க, கீழே இது டவுன் ஃபார்மிங், இது வந்து ஆமாம். இதெல்லாம் வந்து அப் ஃபார்மிங் பண்ணால் இது ரெண்டு மட்டும் தான் தந்தனே பிரிய முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே இதில் பண்ணிக்கலாம். பாட்டுக்கு வச்சுட்டு அப்படியே ஒரே ஃபார்ம்லேயே இதெல்லாம் பண்ணலாம். இது மட்டும் இதுவும் செட் பண்ணிடலாம். எம்போஸ் தானே ரீஸ்டேக் பண்ணணும். ரீஸ்டேக் தான் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ரெண்டு ரூலும் பார்த்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று வந்து கீழே ஷட்டர் வச்சுருக்கோம், ஒன்று வந்து ஷட்டர் இருக்காது. அப்போ இது அவ்வளோதான், வேறு முடிச்சு 3 ஃபார்மிங் தான் இது. இதில் இருந்து பிளாங்க் எடுத்து தானே கேட்டா? பிளாங்க் வந்துதுன்னா அப்புறம் அந்த ஸ்டேஜ் பிரிக்க தான் வர முடியாது. அந்த பாட்டு வேணால் நீ சொல்கிற மாதிரி 4 ஸ்டேஜ் தனித்தனியாக பிரிக்கலாம். இதுக்கப்புறம் இது பிளாங்க் தான் வரும். இதெல்லாம் ஒரே ஃபார்மிங்லேயே பண்ணிட்டு ரீஸ்டேக் வச்சா வந்துடும் இது பாட்டு. அந்த பாட்டு பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் டூல் போட்டிங்கண்ணா, இப்போ ஒரு 3 டூல் அது பழைய பஞ்சண்டை மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஒரு டூல் வந்து பஞ்சண்டை கரெக்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு டூல் வந்து ஃபுல்லாக செட்டப்லாம் மாற்றினாங்க. ஃப்ளாட்டாக வந்துச்சு வர ஒன்று செட்டப் அது ஸ்டிப் இன்னொன்று மாறும். ஒன்று வந்து பெரிய பாட்டு, இன்னொன்று வந்து சின்ன பாட்டு. சின்ன பாட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சின்ன பாட்டு தான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் அப்படியே பஞ்சு டை மட்டும் மாற்றிட்டேன். பஞ்சு டை, பார்ட் ஆஃப் ஸ்டேஜ், அப்புறம் முன்னாடி கட்டிங் ஸ்டேஜ், இதெல்லாம் மாற்றிட்டேன். இன்னொன்றுக்கு வந்து ஃபுல்லாக அதில் அது இன்னொன்றுக்கு வேலை இருக்குது. அப்புறமா இந்த ப்ராடக்ட் டூல் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் அது மட்டும் நான் அது தனியாக அது இதில் பண்ண முடியாது, அது தனியாக பண்ணணும். இதுக்கு சொல்லணும். அந்த பாட்டுக்கார அந்த ஷிப் டிசைன் நீங்கள் இப்போ ப்ராக்டிகல் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாமே அந்த ஆட்டோமேஷனில் ஷிப் டிசைனில் போய்ட்டு அதிலே பண்ணுவீங்கன்னா இல்லை ஸ்டிப்பு மட்டும் அதில் டிசைன் பண்ணிட்டு ஸ்டிப்பு டிசைன் பண்ணிட்டு டூலை எடுத்துட்டு நம்ம இதில் போட்டுப்பீங்க? அப்படி தான் பண்ணுவீங்களா? அசம்பிளியில் போட்டு இந்த டேரக்டாக லோக்கல் பிளாங்க் எடுத்துக்கலாம். எதனா ஒரு ஸ்டேட் பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே சார் அந்த பிளேஸ் செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும். இது நிறைய சிஆர் மெட்டீரியல் போடலாம். 2 mm மேலே போச்சுன்னா HR மெட்டீரியல் போட்டு
ஓ பேசுறீங்களா? 10 15 20 கேட்டதை விட அதிகமாக தெரிஞ்சுங்க. ஆளுக்கு ஒன்று அப்படிங்க புதுசு வேலை குத்திங்கன்னா அவன் மேலே ஊற்றி அதனால தான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். பத்தியா அதில் முடிகிற பத்தியே இல்லை நீ நான் டீ சாப்பிட மாட்டேன். எனக்கான ட்ரீட் நீ ஈவினிங் தான் இருக்கணும். போதும் 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 பத்தியா ஊற்றிடாத, அவன் தொடையிலே ஊற்றிப்பான் மொத்தத்தையும். அவ்வளோ அந்த கப்பல் பிளாங்க் எடுக்கும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்குங்களா? ம் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சாலும் நான் மாறிடும், டெவலப்மெண்ட் போயிடும். அப்படியா? ஆமாம், கன்சைன் பண்ணி எடுக்கணுன்றீங்களா? லோக்கல் பிளாங்க் மோஸ்ட்லி லோக்கல் பிளாங்க்ல எடுத்து ப்ரொஃபைல் வந்து அன்இவனாக இருந்துச்சுன்னா லோக்கல் பிளாங்க்ல எடுத்து பிளாங்க் அண்ட் பெயிண்டர் கூட போகாது. ஏன்னா அதில் போனாலுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பிளாங்க் லோக்கல் பெயிண்டர் போனால் உங்களுக்கு அந்த பாட்டுக்கு நேராக ப்ராஜெக்ட் ஆகும். இந்த பிளாங்க் அது இந்த பொசிஷன்லேயே வச்சு நம்ம ஓபி 20 போட்டோன்னு வச்சுக்கேன், அடிக்கும் போதே பாட்டு வந்து 90% ஓகே ஆகிடும். உங்களுக்கு பிளாங்க் டெவலப்மெண்ட்டும் ஓகே ஆகிடும். லைட்டாக பாயிண்ட் ஒன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ டெவலப்மெண்ட் எடுக்கும்போது இந்த டேரெக்டாக இந்த பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தியா, இதை மட்டும் எடுத்துடாது. அது இருக்கக்கூடாதுன்றீங்களா? ஆமாம், அது இது வந்து எதுக்காக வரும்னா இந்த யூசர்ஸ்க்காக வந்துடும். அது யூசர்ஸ்க்காகனா இப்போ நான் பிளாங்க் எடுக்கிறேன், அதை நம்ம லோக்கல் பிளாங்க் கொடுத்துருவோம்ல, இதில் ஒரு ரேட்டு வரும். அதுக்கு இதுவுமே மாறும். நீங்கள் எப்படி நான் கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? இல்லை யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நானும் ஒன்றும் கற்றுக்கிட்டேன். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு இது மாதிரி எடுத்தானுங்க. அது எனக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க, வேறு யாரும் சொல்லிட்டாரு. சிஎம்டி காலேஜ் அதில் சுமண்டா இல்லையா? சுமட்டானா அவங்க இது உள்ளே போய் அங்கேயே போய் ஒரு 4 நாள் ட்ரைனிங் மாரி வச்சு எடுத்தாங்க. என்ன மட்டும் தான் வச்சுருந்தாங்க, வேறு யாரும் இதில் பார்த்தா தெரியும். இது கலர் மாட்டோம். பார்த்தியா, அந்த லைனுக்கும் இருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இந்த டிஃப்ரெண்ட் தான் நம்ம டெவலப்மெண்ட்டில் உட்காந்து தலையை பிடிச்சி கிடக்கும். ஆமாம், அது 4 டைம் 5 டைம் திரும்ப லேசர் எடுத்து பண்ணி லேசர் லோக்கல் பிளாங்க் தான் எடுக்கணும். இந்த பிளாங்க் தான், டேரக்ட் பிளாங்க்லாம் எடுக்காது. இது ஆர்எஃப்கியூக்கு மட்டும் எடுத்துக்கலாம்ல? ஆர்எஃப்கி மட்டும் நீ டென்டேட்டிவ் தானே, அதனால அது பிரச்சனை கிடையாது, அது கொடுத்துடலாம். நீ டெவலப்மெண்ட் எடுக்கும்போது லோக்கல் பிளாங்க் எடுத்துக்கலாம். டீ சாப்பிடுங்க யாருக்கு? ஆனால் இதில் ஆப்ஷனே கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. இல்லை எப்படின்னா இது சிமெண்ட்ரான ஆப்ஷனே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா? ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுதான் கற்றுக்கணும். அதான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். நம்ம பண்ணுறதால எல்லாமே அவனுக்கு யூடியூப்பில் பார்த்து எல்லாமே பண்ணிடுறானுண்ணா. அது நம்மளுக்கு பண்ண இங்கே நம்ம பண்ணும்போது வர மாட்டேது. ஒரு சிலதுக்கு அது ஒரு சில பாட்டெலாம் அந்த ஃபேஸ் எதுவுமே எடுத்து டச்சே ஆக மாட்டேங்குது. டச் ஆகிறதுக்கு அது ஒரு வேலை பார்க்கணும். அதுக்கு தனியாக ஒரு ஸ்கெட்ச் மாரி போட்டு அது ஒரு சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து டெவலப்மெண்ட் எடுத்துக்கணும். அதெல்லாம் நிறைய வேலை பண்ண தானே கற்றுக்க முடியும். ஒரே மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கேன், எது பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப குழம்பிடும். அது ஒரு பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து ரெகுலராக பண்ண தான் அந்த ஸ்பீடும் கிடைக்கும். நம்மளுக்கு மூளை டக்குன்னு இந்த கமெண்ட் போகலாம் அந்த கமெண்ட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மாறும். சார் இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க பாட்டு இருக்கு பார்த்தியா, பேச சொல்லிட்டு வர மாட்டேங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். அதுக்கு அதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக வந்து கர்வேச்சராகவே இருக்கும். கர்வேச்சர் பார்த்து வந்து நம்ம டெவலப்மெண்ட் எடுக்க சொல்ல அது செலக்ட் ஆகாது.
ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் சர்ஃபேஸ் தான் வந்து செலக்ட் பண்ண சொல்லி அந்த கமாண்ட் எடுக்கும். ஸ்டேட் பேஸுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டேட் பேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த கர்வேச்சர் நியரஸ்ட்டாக வந்து சின்னதாக ஒரு ஸ்டேட் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட் பேஸ் வந்து நம்ம வந்து அந்த கர்வேச்சர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அது டெவலப்மெண்ட் எடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓப்பன் பண்ணீங்கல்ல, அதான் ஓப்பன் பண்ணிடுச்சு. அதில் சுத்தமாக இது செலக்ட் ஆகல.